வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அமர்நாத் யாத்ரா. அமர்நாத் யாத்ராக்கு எப்படி பார்த்தாலும் டெல்லி போயிட்டு தான் போயாகிட்டேன். நாங்க சென்னையில இருந்து டெல்லி வந்துட்டு, டெல்லியில இருந்து ஜம்மு வந்துட்டு, ஜம்மு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து RFID கார்டையும் வாங்கிக்கிட்டு அடுத்ததா இங்க இருந்து பகவதி நகர்ல இருக்கிற யாத்ரி நிவாஸ்க்கு தான் போக போறோம். இன்னைக்கு யாத்ரி நிவாஸ்ல இருந்து நம்ம பெஹல்கம் போறதுக்காக பஸ் பிடிச்சுதான் போக போறோம். இந்த பகவதி நகர் யாத்ரி நிவாஸ்ல இருந்து 2 ரூட்ல வந்து பஸ் சர்வீஸ் ரன் பண்றாங்க. ஒன்னு பால்டால், இப்போ எங்களுக்கு வந்துட்டு பெஹல்கம் ரூட்டுங்கிறதால நாங்க போற பஸ் நம்பர் P6. நம்ம இப்போ பெஹல்கம் வந்தாச்சு. நம்ம பெஹல்கம்ல இருக்கிற இந்த நுன்வானி கேம்ப்ல இருந்து ஒரு வண்டி பிடிச்சி சந்தன்வாடிக்கு போக போறோம். நம்ம சந்தன்வாடி பேஸ் கேம்புக்கு இப்போ வந்தா. இன்னைக்கு நாங்க பிளான் பண்ண எங்க நடைப்பயணத்தோடைய லாஸ்ட் பாயிண்டான சேஷ்நாக் நோக்கி தான் இப்போ நடந்து போய்கிட்டே இருக்கோம். எப்படியாவது நடந்து ரீச் பண்ணிடணும். நோ கோடா, என்னது இந்த பல்லக்கு, இந்த டோலி எதுவுமே வேண்டாம். சோ இந்த வீடியோல நம்மளோட இந்த அமர்நாத் யாத்ரால பஞ்சதர்ணி ரொம்ப ரொம்ப ஆபத்தான அண்ட் டஃப்பான பயணம். இதை எப்படி நாங்க கடந்து வந்தோங்கிறது தான் டீடைலா பார்க்க போறீங்க. ஓம் நம சிவாய. குட் மார்னிங். இன்னைக்கு டேட்டு ஜூலை 11ஆம் தேதி. நாங்கள் வந்து நேற்றே நைட் ஒரு 7 o'clock இருக்கும் சேஷ்நாக் வந்தாச்சு. சேஷ்நாகில் இதுதான் நாங்கள் தங்கியிருந்த டென்ட்டு. ஒரு ஆளுக்கு 600 ரூபாய் வீதம் டென்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம். இதுதான் எங்கள் டென்ட்டு. நாங்கள் தங்கியிருந்தது நைட்டு வெறும் தார்பாய் டென்ட்டாக கொடுத்துறாங்க. குளிர் நைட்டு பின்னி பிடல் எடுத்தது, பயங்கர குளிர். சரி, இந்த ஓவரால் அமர்நாத் நடைப்பயணத்தில் எந்த இடம்லாம் நைட் ஸ்டே பண்றதுக்கு ஏத்த இடம், அதுல எதெல்லாம் ரொம்ப பாதுகாப்பான இடம் அப்படிங்கிற டீடைல்ஸ் பத்தி கிளியரா பார்ப்போம். இந்த சேஷ்நாக் நம்மளோட அமர்நாத் யாத்திராவோட 6வது பாயிண்ட். இதுவே ஆர்மி பேஸ் கேம்ப் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது 2வது பேஸ் கேம்ப். முதல் பேஸ் கேம்ப் வந்து பெஹல்கம் நுன்வான் பேஸ் கேம்ப். அங்கே நைட் ஸ்டே பண்ணலாம். அதுக்கடுத்து நைட் ஸ்டே பண்றதுக்கு ஏத்த இடம் இந்த சேஷ்நாக் தான். அடுத்த சேஃபான பிளேஸ்னா பஞ்சதர்ணி தான். இந்த பஞ்சதர்ணி சேஷ்நாக்ல இருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. மற்றபடி பிசுடாப், ஜோஜிபால், போஷ்பத்ரி இந்த மாதிரி இடங்கள்லயும் நைட் ஸ்டே பண்ணலாம். ஆனா நான் சொன்ன அந்த 3 இடங்கள்ல கம்பேர் பண்ணும்போது அவசர காலத்துக்கு தேவையான உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. டைம் இப்போ சரியா 7 மணி ஆகுது காலையில. ஆக்சுவலா மார்னிங் 5 மணிக்கே நாங்க இங்க இருந்து கிளம்பிடலான்னு தான் பார்த்தோம். அப்போ டெம்பரேச்சர் வந்து 4 டிகிரி இருந்துச்சு. ரொம்ப குளிரா இருந்ததா, சரி கொஞ்சம் வெயில் வரட்டும், வந்ததுக்கு அப்புறமா போலாம் அப்படின்ட்டு தான் இவ்வளோ லேட்டா கிளம்புறோம் 7 மணிக்கா. ஓகே, சரி. இந்த சேஷ்நாகோட சிறப்பு என்னன்னு கொஞ்சம் சொல்ல. இந்த சேஷ்நாக் சிவபெருமான் இந்த வழியா போகும்போது தன்னுடைய கழுத்துல இருந்த பாம்பை இங்கதான் இறக்கி விட்டுட்டு போனாராம் அந்த குகைக்கு. அதனாலதான் இந்த ஊருக்கு சேஷ்நாக்ன்ற பேரும் வந்ததாக சொல்லப்படுது. ஓகேங்களா? சிவபெருமான் ரொம்ப ஈஸியா நடந்து போயிட்டார் போகுது. இல்ல, எனக்கு இன்னமும் அப்படி தோணல. எங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கு. இந்த பேக் எல்லாம் கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்குது. சோ அவருக்குமே பாவம் இல்ல, நடந்து இவ்வளவு தூரம் வந்திருப்பாரு. அப்போ ஒரு பொருளா தான் கையில இருந்த எல்லாரையுமே ஒவ்வொருத்தரா ஒரு இடத்துல விட்டுட்டு பார்வதி தேவி மட்டும் கூட்டிட்டு போயிருக்கிறாரு குகைக்குன்னு நான் நினைக்கிறேன். தப்பா இருந்தா மன்னிச்சிடுங்க. சரி, ஓகே, வாங்க நம்ம லங்கர்ல போயிட்டு அங்க என்ன கிடைக்குதுன்னு பார்த்து அதை சாப்பிட்டுட்டு இந்த யாத்திராவை கண்டினியூ பண்ணுவோம். இங்க சேஷ்நாக்ல ஒரு ஃபேமஸான ஏரி ஒண்ணு இருக்கு. சேஷ்நாக் லேக்னு நினைக்கிறேன். அந்த அதோட பேரு கரெக்டா தெரியல. சேஷ்நாக் ஏரி தானா? ஓகேங்களா? அந்த ஏரி நாங்க மலையில நிறைய போய் பார்த்தோம். ஜஸ்ட் அதை மட்டும் கொஞ்சம் தூரத்துல இருக்கும்போது லைட்டா வீடியோ எடுத்தேன். இப்போ முடிஞ்சா நல்லா வீடியோ எடுத்து உங்களுக்கு இப்போ காட்டுறேன். வாங்க அந்த ஏரி பக்கம் போவோம், லங்கருக்கு போயிட்டு. இங்க வந்து குளிர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. இந்த மழையோட இருந்ததாலதான் இந்த ஏரியால வந்துட்டு ரொம்ப குளிர். எதுவா இருந்தாலும் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்மள வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் திங். 2வது, நம்ம கையில வந்து அதுக்கான எல்லா பொருளுமே கொண்டு வந்துடணும். மெடிசன்ஸ் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்க ஹாஸ்பிட்டல் இருக்குது, மெடிசன்ஸ் கொடுத்துருவாங்க, அது பிரச்சனை இல்லை. அதையும் தாண்டி
என்ன சொல்ற, நமக்கு நம்மளுடைய இந்த க்ளோத்ஸ் தூக்கிட்டு வர்றது சிரமம் தான். தெர்மல் வியர் கண்டிப்பா கொண்டு வாங்க. தெர்மல் வியர், ஜெர்கின், இது இல்லாத ஸ்வெட்டர், மஃப்ளர், காட்டன்ஸ் மெயினா நாங்க அதை கொண்டு வரல. காட்டன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ப்ரே, வாலினியோ இல்ல மூவ் ஏதோ ஒரு பாடி சாரி அதாவது பெயின்கான ஸ்ப்ரே, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் பேசிக்கான விஷயங்கள் நாமளே எடுத்துட்டு வந்துக்கணும். இன்னொரு விஷயம், இந்த சேஷ்நாக்ல வந்து தண்ணி பாட்டில் கூட 70 ரூபான்னு சொல்லிதான் நேத்துக்கு வித்தாங்க. அது என்ன கண்டிஷன்னா எல்லாருமே மலையில நினைத்தாங்கன்றத இங்க இருக்கிற லோக்கல் அவங்க வேலை செய்யறவங்கள பாத்துட்டாங்க. சோ இவங்க யாராலையும் லங்கருக்கு போய் சாப்பிடுற லெவல்ல யாரும் இல்ல. ஏன்னா லங்கர் வந்து டென்ட்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கு. கொஞ்சம் வாக்கபிள் தான். நாங்க கொஞ்சம் லேட்டா வந்ததால லங்கர் பக்கத்துல இருக்க டென்ட் எதுவும் கிடைக்கல. டென்ட்ல கொஞ்சம் லங்கர் இருந்து கொஞ்சம் ஒரு 200 மீட்டர் தள்ளி இருக்கிற டென்ட் தான் கிடைச்சது. சோ இந்த அடிக்கிற குளிர்ல அவ்வளவு தூரம் போயிட்டு சாப்பிட மனசு யாருக்கும் வராதுன்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டு தண்ணி 30 ரூபா, மேகி 30 ரூபா, தண்ணி பாட்டில் அதாவது சுடுதண்ணி ஓகேங்களா அது 30 ரூபா ஒரு பாட்டில் 1 லிட்டரு. அதே மாதிரி மேகி 60 ரூபா, பிளைன் மேகி, அந்த 10 ரூபா மேகியை சூடு பண்ணி 60 ரூபான்னு விற்கிறாங்க. நம்ம இந்த 200 மீட்டர் ஏந்து நடந்து போயிட்டா அத்தனையும் ஃப்ரீ. ஆனா அடிக்கிற குளிர்ல அதுவும் மலையில சுத்தமா நினைச்சிட்டோமா எங்களால முடியல. ஓகேங்களா, இந்த சேஷ்நாக்லயே நிறைய கடைங்க இருக்கு. உள்ளன் அவுட்ஃபிட்டு, ரெயின் கோட்டு, ஷூஸு, கொம்பு. ஸோ ஏதாவது வாங்கிட்டு வரலன்னா இங்கேயே கூட வாங்கிக்கலாம். ஆனா நேற்று மழை வந்தோடனே 100 ரூபா இருந்த ரெயின் கோட் 200 ரூபான்னு மாத்திட்டாங்க. அதே மாதிரி சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு ஏத்த இறக்கம் இருக்கும். நாங்க காலையில 7:30 மணிக்குள்ளார லங்கர்ல சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம்னா எப்படி இருட்டுறதுக்குள்ளார பஞ்சதர்ணி ரீச் ஆயிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா எல்லாமே நம்ம பிளான் படி நடக்குமா என்ன? எங்களால அங்க இருந்து 9 மணிக்கு மேலதான் கிளம்பவே முடிஞ்சது. நம்ம கூட வந்த தண்டபாணி அண்ணாவுக்கு ஆக்சுவலா ரொம்ப உடம்பு முடியாமலே போயிடுச்சு. ஸோ அவங்கள வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணப்போ அவர் ரொம்ப முடியல. ஸோ டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி திட்டவே ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் இந்த மாதிரி நிலைமையிலலாம் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அட்லாஸ்ட் நாங்கள் அவர்கிட்ட எவ்வளோ கேட்டு பார்த்தோம். ஒன்று நீங்கள் ரிட்டர்ன் கிளம்பிடுங்க. ஆக்சுவலா அந்த அண்ணாவுக்கு டாக்டர் அலோவே பண்ணக்கூடாது, எக்காரணம் நீங்க மேலே ஏறக்கூடாது சொல்லியும் அவர் கேட்கல. நான் சாமியை பார்க்காம போகவே மாட்டேன், ரிட்டர்ன் போக மாட்டேன் அப்படின்னு விடாப்படியா இருந்தாரு. அப்போ நீங்க குதிரை வேணா போங்க, நடந்து போறதுக்கு நாங்கள் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு அவர் எங்கிட்ட பைசா இல்லை குதிரைக்குன்னு சொன்னாரு. அந்த டைம்ல எங்கிட்ட ஜிபேல தான் பைசா இருந்தது, எனக்கு இங்க நெட்வொர்க் எடுக்கல, கையில ஒரு 1200 தான் இருந்தது. ஸோ அந்த டாக்டர் என்ன பண்ணாருன்னா அவர் கையில இருந்த 2000 ரூபாய் கொடுத்தாரு. கொஞ்சோட எதிர்பார்க்கவே இல்லை. ஓகேங்களா, இந்த வீடியோ மூலமா இவ்வளவு இலக்கிய மனம் முடிச்ச அந்த டாக்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். இப்போ அந்த அண்ணாவை வந்து நேரா குகை வரைக்குமே அமர்நாத் கேவ் வரைக்கும் 3050 ரூபாய் பே பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க வந்து இப்போ குதிரை மூலயமா அண்ணா வந்து சேஃபா அங்க குகைக்கும் போயிட்டு இன்னைக்கே சாமியும் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து பால்டால் ரூட்ல இறக்கி விட சொல்லியிருக்கோம். அங்க இருக்கிற பேஸ் கேம்ப்லயும் வந்துட்டு ஒரு முறை செக் பண்ணிக்க சொல்லியிருக்கோம். இல்லை என்ன விஷயம்னா, இப்போ அந்த அண்ணா வந்து இந்த ஊருக்கான சிம்மும் வாங்கல, அவர் எப்படி இப்போ கான்டாக்ட் பண்றதுன்னு எதுவும் தெரியல. பட் அவர் போன்ல இருந்து அவங்க வீட்டு ஆளுங்க கிட்ட மட்டும் நாங்க வந்து கால் பண்ணி விஷயத்த மட்டும் சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் அவர் ஜம்மு ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் மேபி அவரோட சிம் அப்போ எடுக்கும்னு நினைக்கிறோம். பார்க்கலாம். இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு அந்த அண்ணாவை கால் பண்ணி பார்க்கணும். நாளைக்கு ஈவினிங்கா அந்த மாதிரி கால் பண்ணி பார்த்துட்டு சேஃபா இருக்கிறாரான்னு ஒரு முறை கேட்டுட்டு உங்களுக்கு திரும்ப சொல்றேன். சரிங்களா? அவங்க வீட்டு நம்பர் இருக்கா? ஓகே ஓகே, பார்த்து போயிட்டாங்கண்ணா. பாய்ண்ணா, பாய்ண்ணா. இந்த சேஷ்நாக்லயும் ஒரு செக் போஸ்ட் இருக்கு. அத நம்ம மதியம் 2 மணிக்கு மேல கிராஸ் பண்ண அலோடே இல்ல. அதே மாதிரி இந்த செக் போஸ்ட தாண்டினதும் வழக்கத்தை விட இங்க அதிகமா குதிரைகளை எங்களால பார்க்க முடிஞ்சது. என்னன்னு விசாரிச்சப்போ இந்த பெஹல்கம் ரூட்ல நடந்து போற மேக்சிமம் மக்கள் இங்க இருந்து நெக்ஸ்ட் பாயிண்டான எம்ஜி டாப்புக்கு குதிரையில தான் போவாங்கன்னு சொன்னாங்க. இந்த அமர்நாத் யாத்திரால ரொம்பவே டஃப்பான வாக்கிங் ஏரியா எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த எம்ஜி டாப்னு சொல்லப்படுற மகா கணேஷ் டாப் தான். இதுல பாத்தீங்கன்னா கடல் மட்டத்துல இருந்து 14800 அடி உயரத்துல இருக்குது. ஸோ இங்க இருந்து இப்பதான் நம்ம நடக்கவே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சரி பார்க்கலாம் எப்படி போகுது ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இந்த சேஷ்நாக்ல இருந்து உங்களுக்கு வழி வந்து 2ஆ பிரியும். ஒன்னு வந்து குதிரை போற வழி, இன்னொன்னு வந்து நடந்து போற வழி. வாங்க போய் பார்க்கலாம்.
நேத்து வரைக்கும் ஒரு படையே இங்க கூட நடந்து வந்துட்டு இருந்துச்சு. இப்போ இந்த நடந்து போற பாதையில ஒரு ஈ காக்காவை கூட காணோம். அத்தனை பேரும் குதிரையில கிளம்பிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போதுதான் நம்மளால எம்ஜி டாப் ஏற முடியுமா அப்படின்னு எங்களுக்கே லைட்டா சந்தேகம் வந்துடுச்சு. சுத்தமா முடியல ஆக்சுவலா எனக்கு. ஆனாலும் விடாப்படியா எப்படியாவது நடந்தே போய் தான் அந்த குகையை பார்க்கணும் அப்படின்னு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக குதிரையோட ரேட் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து எம்ஜி டாப் வரைக்குமா இருக்கட்டும், கேவ் வரைக்குமே கூட ஓரளவுக்கு ரீசனபிள் தான். பே பண்ணிட்டும் போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம நடந்தே போயிட்டு வந்தோங்கிற ஒரு திருப்தி வந்து நம்மளோட இந்த தர்ஷன் முடிச்சிட்டதுக்கப்புறம் ஒரு ஃபீல் வரும்ல, அது வந்து இந்த குதிரையில் போனால் எனக்கு கிடைக்காதோன்னு தோணுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தூரம் நடந்துடலாம் அப்படின்னு நானே என்னை வந்து தேத்திக்கிறேன். ஓகே, பாய். இல்லை, ஒரு கால் வாசி கூட நம்ம நடந்து வரல. ஆனால் நம்ம அங்கே ஒரு எல்லோ கலரில் ஒரு டென்ட் தெரியுதா, அங்கே தான் நடந்து போகணுமே. சரௌண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு பெஞ்ச மழையில் கொஞ்சம் லைட்டாக ஹைட்டில் மட்டும் ஸ்னோ ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால் பயங்கர சில்லுன்னு இருக்குது. இவ்வளோ வெயில் அடிக்குது, எனவே நல்ல சில்னஸாக தான் இருக்குது. பட் ஒன்று சொல்லியாகணும், இது ஒன்று என் கூட இல்லைன்னா எனக்கு நடக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா கீழே பெஹல்காம்லேயும் விற்கிது, சந்தன்வாடிலையும் விற்கிது, சேஷ்நாக்லேயும் விற்கிது இந்த வாக்கிங் ஸ்டிக். வாங்கிக்கோங்க. 40 ரூபாய் அதோட ரேட்டு. பெஹல்காம்ல வந்து 30 ரூபாய் சொன்னாங்க, இந்த ஏரியாக்கள்ல 40 ரூபாய் சொன்னாங்க. ஸோ இது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாரையுமே காணோமேனு பதட்டத்துல இருந்த எங்களுக்கு கம்பெனி கொடுத்தது லாஸ்ட் வீடியோ நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணோம்ல, அந்த தீபக் சார் ஃபேமிலி தான். சேஷ்நாக் பேஸ் கேம்ப்ல இருந்து குதிரை மூலயமா வரும் அப்படின்னா குதிரை பாதை தனியா வந்து கரெக்டா இந்த இடத்துல தான் ஜாயின் பண்ணோம். இதுவே நம்ம நடந்து போற பாதையும் தனியா இருக்குது. ஸோ இதை ரெண்டுமே ஒரே இடத்துல மீட் பண்றது இந்த இடத்துல தான். இங்க இருந்து குதிரையா இருந்தாலும் சரி, நடந்து போறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே பாதையா தான் இருக்கும். வாங்க. சேஷ்நாக்ல இருந்து இந்த எம்ஜி டாப் டஃப்பான ரோடுன்னு தான் தெரியும். ஆனா இந்த அளவுக்கு டஃப்பா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரோட பாருங்களேன். கொஞ்சம் மழை அடிச்சாலும் டெஃபினட்டா எல்லாரும் சரிக்கு தான் விழுவோம். சுத்தமா பேலன்ஸே இல்லாத மாதிரி இருக்கு இந்த ஏரியாவே. நீங்க கொஞ்சம் சேஃபா வரணும். சேஷ்நாக்ல இருந்து இந்த எம்ஜி டாப் வரைக்கும் குதிரையில பிரச்சனையே கிடையாது. ஆனா நடந்தே போறவங்க கண்டிப்பா சேஃபா தான் வந்தாகணும். கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க ரெஸ்ட் எடுத்து நடந்து வாங்க. ஓகேங்களா? சுத்தமாவே ஆக்சிஜன் பத்தல, மூச்சு பயங்கரமா வாங்குது. ஒரு 10 அடி கண்டினியூஸா எடுத்து வச்சாலே பயங்கரமா பிரீத்திங் ட்ரபிள் வருது. வாங்க. இந்த மாதிரி உயரமான பகுதிகளுக்கு போகும்போது நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய பெரிய ப்ராப்ளம் என்னன்னா HASன்னு சொல்லப்படுற ஹை ஆட்டிடியூட் சிக்னஸ். இந்த ப்ராப்ளம் ஏன் நமக்கு வருதுன்னா, இந்த மாதிரி உயரமான இடங்கள்ல ஆக்சிஜன் லெவல் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிறதால தான். இதோட சிம்டம்ஸும் பார்த்தீங்கன்னா தலைவலிக்கும், ப்ரீத்திங் ட்ரபிள் இருக்கும், டயர்ட்னஸாக இருக்கும், வாந்தி வர மாதிரியும் இருக்கும், சடனாக சோர்வாகவும், தூக்கம் இருக்காது, இப்படி இது எல்லாமே சொல்லலாம். இந்த HASலேருந்து தப்பிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமான வழியே தேவைக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி குடிக்கிறது தான். அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக கடகடன்னு நடக்காமல்
அங்கங்க ரெஸ்ட் எடுத்து ஸ்லோவா நடக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், முடிஞ்ச வரைக்கும் வாமிட் எதுவும் எடுக்காம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வாமிட் பண்ணிட்டோம்னா நம்ம பாடியில் இருக்கிற வாட்டர் லெவல் கம்மியாகி ஆட்டோமேட்டிக்காக டீஹைட்ரேட்டட் ஆகிடும். அதனால மயக்கம் வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஒருவேளை இங்க வரும்போது உங்களுக்கு மூச்சு வாங்குறது இந்த மாதிரி ஏதாவது சிரமங்கள் வந்துச்சுன்னா யோசிக்காதீங்க, டக்குன்னு மெடிக்கல் கேம்ப் போயிடுங்க. ஏன்னா மெடிக்கல் கேம்ப் போனாலே ஆக்சிஜன் கண்டினியூஸா வரவங்கள வச்சுட்டே இருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் ஆக்சிஜன் சிலிண்டர் நம்மளுக்கு சுவாசத்துக்கு வச்சுட்டா போதும், நம்ம நார்மல் ஆயிடும். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற இது சிச்சுவேஷனுக்கு நம்ம உடம்பு ஆப்ட் ஆயிடும். ஓகேங்களா? அதனால அது ஆக்சிஜன் வைக்கிறது சம்பந்தமா யாரும் யோசிக்காதீங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் தான். ஓகேங்களா? ஒருவேளை உங்களுக்கு பிரீத்திங் ட்ரபிள் வரும் அப்படின்னு பயமா இருந்துச்சுன்னா சேஃப்டிக்கு இந்த மாதிரி ஆக்சிஜன் சிலிண்டர் கீழே கூட வைக்கும். அதே வாங்கிட்டு வந்துக்கோங்க. ரேட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 இருந்து 700 ரூபாய் கிட்ட வருது. சரிங்களா? இது சும்மா கீழே கிடந்தது. இது ஒரு வீடியோ கண்டென்ட்காக தான் எடுத்தேன். அது மட்டும் இல்லாம நீங்க இந்த யாத்திரை போற வழியிலேயே 2 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல இந்த மாதிரி ஆக்சிஜன் சிலிண்டரும் இருக்குது. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் நம்ம வந்து வாவல் டாப் ரீச் பண்ணியாச்சு. இன்னும் எம்ஜி டாப்க்கு 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. இந்த வாவல் டாப்லயும் ஒரு லங்கர் ஃபெசிலிட்டி இருக்கு, இங்க ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்கு. இதுக்கு நடுவுல, அதாவது சேஷ்நாக் கேம்ப்ல இருந்து இந்த வாவல் டாப் வரைக்கும் நடுவுல எங்கேயுமே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி கிடையாது. சாப்பிட்றதுக்கும் எல்லாமே ஃப்ரீ தான். லைட்டா சாப்பிட்டுக்கோங்க. இங்க இருந்து இன்னொரு 1 கிலோமீட்டர் தான். கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போயிடலாம். சிவபெருமான் வந்து பார்வதி தேவியை கூட்டிக்கிட்டு போகும்போது அந்த அமர தத்துவத்தை வந்து யாருமே கேட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பார்வதி தேவி தவிர்த்து மற்ற எல்லாரையுமே ஒரு பாயிண்ட்ல விட்டுட்டு தான் நகர்ந்திருக்கிறாரு. ஆமா, ஓகேவா? சோ தன்னை யாரும் தேடி வந்து ஈஸியா தன்னை யாரும் வந்து அப்ரோச் பண்ணிடவே கூடாது அப்படிங்கறதுனாலதான் அவர் அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கிறாரு. இப்ப கூட உங்களை இவ்வளவு தூரம் நான் வர சொல்லல, அதனாலதான் நான் அவ்வளவு தூரத்துல இருக்கேன். அதையும் தாண்டி என்னோட பிளஸிங்ஸ் வேணுங்கிறதுக்காக நீங்க வரீங்கன்னா இவ்வளவு கஷ்டத்தையும் தாண்டி நீங்க வாங்க, கண்டிப்பா என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு போல அப்படின்னு நானே நினைச்சுக்கிட்டேன். சவா முடியலங்க, எப்படியோ ஒரு வழியா ரொம்ப கஷ்டமான வாக்கிங்க்கு அப்புறம் கணேஷ் ஸ்டாப் வந்துட்டோம். அதாவது எம்ஜி டாப், மகா குணா ஸ்டாப் சொல்றாங்க. சிவன் இந்த வழியா நடந்து போகும்போது லார்ட் கணேஷ், அதாவது நம்ம விநாயகரை இங்க விட்டுட்டு போனதா புராண கதை சொல்லுது. இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்கு சிவன் போறாரு? ஓ, மூச்சு வாங்குது. ஆக்சுவலா மலை ஏறிடலாம், எந்த மலையும் ஏறலாம். எங்களுக்கு கேதார்நாத்ல இந்த மாதிரி பிரச்சனை அதிகமா வரல. காரணம் அது மலை ஏத்தம் அதிகமா தான் இருந்தது, ஏறிட்டே போயிட்டோம். இங்க ஆக்சிஜன் லெவல் ரொம்ப லோ. இந்த அமர்நாத் யாத்திரா பெகல்கம் பாதையிலேயே இது எம்ஜி டாப் தான் இருக்கிறதுலே உயரமான பகுதி. கிட்டத்தட்ட 14,800 அடி ஆல்ரெடி நாங்க சொல்லியிருக்கோம். உயரம் ஓகே, ஏன் ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்கு அப்படின்னு சும்மா ஒருத்தர் விசாரிச்சோம். ஆனா அவர் சொன்ன டெஃபினேஷன் எங்களை ரொம்ப யோசிக்க வச்சுது. என்னன்னா, மரம் வளர்க்குறதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு. இப்போ கேதார்நாத், பத்ரிநாத் இங்கெல்லாம் உயரம் கொஞ்சம் அதிகம் தான். ஆனா அங்க மரச்செடிகள் இருக்கிறதால அங்க ஆக்சிஜன் ஈஸியா கிடைக்குது. சுத்தி பாருங்களேன், கண்ணு கட்டின வரைக்கும் ஒரு புல் பூண்டு கூட கிடையாது. இதனாலதான் இந்த மாதிரி இடங்கள்ல ஆக்சிஜன் லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. மரங்கள் நம்மளுக்கு எவ்வளவு முக்கியன்றதுக்கு இந்த மாதிரி இடங்கள் தாங்க சாட்சி. இருக்கிற மரத்தை வெட்டாம நம்மளுக்கு வருங்காலத்துக்கு ஆக்சிஜன் கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க ப்ளீஸ். சுமார் 9:15 சேஷ்நாக்ல இருந்து நடக்க ஆரம்பிச்சோம். டைம் சரியா இப்போ 2:15 ஆகுது. இப்பதான் எம்ஜி டாப்பே ரீச் பண்ண முடிஞ்சது. இல்ல விஷயம் என்னன்னா,
இந்த வவல் டாப் சொன்னேன் இல்லைங்களா, நடுவுல இந்த இடத்துல மட்டும்தான் லங்கர் இருக்கு சாப்பிட்றதுக்கு. நாங்க வந்து சரி எம்ஜி டாப்ல இன்னும் 1 கிலோமீட்டர் தானே இருக்கு, சோ நம்ம எம்ஜி டாப்ல போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு சும்மா லைட்டா அப்படியே சாப்பிட்டுட்டு வந்தோம். இங்க வந்து பார்த்தா லங்கர்னு எதுவுமே கிடையாது. சோ வர்றவங்க அந்த வவல் டாப்ல இருக்கிற லங்கர்லயே சாப்பிட்டு வந்துருங்க. எந்த எம்ஜி டாப்ல லங்கர் மாதிரி எதுவும் கிடையாது. பட் சின்ன சின்ன கடைகள் இருக்குது, லைக் ஜூஸ், டீ இந்த மாதிரி கொடுக்குற கடைகள் மட்டும் இருக்குது. இதுக்கப்புறம் போஷ்பத்ரின்னு ஒரு ஏரியா இருக்கு, அதுக்கு 2 கிலோமீட்டர் நம்ம இன்னும் நடந்து போக வேண்டியது இருக்கு. அங்க சாப்பிட்றதுக்கான லங்கரும் அவைலபிள்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பேஸ் கேம்ப் போகணும், அது வந்து பஞ்சதர்ணிங்கிற இடம், அதுக்கு இன்னும் 10 கிலோமீட்டருக்கு நடக்கணும். நம்மளால இன்னைக்கு பஞ்சதர்ணிக்கு போய் ஸ்டே பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் நடக்க ட்ரை பண்ணுவோம், இல்லைன்னா வழியிலே ஏதாவது கேம்ப்ல போயிட்டு ஸ்டே பண்ணிக்க வேண்டியதுதான், வேற ஆப்ஷன் இல்லை. ஓகே போலாமா, வாங்கப்பா. நேத்திக்கு அவ்வளவு மழையில நினைஞ்சோம், இன்னைக்கு பாரு எவ்வளவு வெயில்ல நடந்து போய்கிட்டு இருக்கோன்னு. சோ கஷ்டப்படுற மாதிரி தான் தெரியும், கஷ்டப்படாம கிடைக்கிறது எதுவுமே வந்துட்டு நமக்கு அது ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்காது, நிலைக்கவும் செய்யாது. அது என்னமோ உண்மைதாம்மா. நான் எப்படி அவ்வளவு தூரம் நடந்தேன்னு எனக்கு பெரிய ஆச்சரியமா தான் இருக்குது. பட் இந்த போஷ்பத்ரி எனக்கு இந்த யாத்திராலே ரொம்ப பிடிச்ச இடமாயிடுச்சு. ஏன் தெரியுமா, சல்லுன்னு இறங்கிக்கிட்டே போறோம். ஒரு 10 நிமிஷத்துலயே எனக்கு தெரிஞ்சு 1 கிலோமீட்டர் தாண்டிட்டோம். அதனால எனக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த போஷ்பத்ரி போற வழியில நம்ம எங்கேயுமே ரெஸ்ட் எடுக்கல. அந்த எம்ஜி டாப் 10 அடிக்கு ஒரு தடவை ரெஸ்ட். இதே இந்த போஷ்பத்ரிக்கு 1 கிலோமீட்டர் தாண்டிட்டோம். எங்க ஆப்போசிட்ல போஷ்பத்ரி தெரியுது, வித்தவுட் ரெஸ்ட். நாங்க நடக்கல, எங்களை இழுத்துட்டு போகுது ரோடு. அட்லாஸ்ட் நாங்க இப்போ போஷ்பத்ரிக்கும் வந்தாச்சு. இந்த யாத்திராலேயே இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் வழினா இந்த எம்ஜி டாப்ல இருந்து போஷ்பத்ரி வர வழிதான். அவ்வளோ குயிக்கா வந்துடலாம், ஒரு 1/2 hourலயே நம்ம இந்த இடத்த வந்து ரீச் பண்ணிடலாம். இங்க லங்கர் இருக்குது, போயிட்டு லைட்டா சாப்பிட்டுட்டு அடுத்தது இங்க இருந்து பஞ்சதர்ணி கேம்புக்கு தான் போகணும். சீக்கிரமா வாங்க. இந்த யாத்திரை நடைபாதையில இருக்கிற லங்கர்ல ஃபுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃப்ரீங்கிறதால அதை வீணாக்கவே கூடாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப சிரமத்துக்கு இடையில தான் இதை நமக்கு ப்ரொவைட் பண்றாங்களே. குறிப்பிட்டு சொல்லணும்னா இப்போ 1 கிலோ அரிசி நம்ம ஊர்ல 60 ரூபாய்க்கு வாங்குறோம்னா அதே அரிசியை இங்க மலைக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கறப்போ அதுக்கேற்ற டிரான்ஸ்போர்ட், குதிரை செலவு இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1000 ரூபாயை தாண்டும். ஸோ இதை உணவா பார்க்காம பிரசாதமா நினைச்சுக்கோங்க. வணக்கம் மக்களே. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எங்க ஊருக்கார வந்து இவ்வளவு தூரம் எங்க சென்னையில இருந்து காஷ்மீர் வரைக்கும் எங்க ஊருக்கார பார்க்கறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சரி இல்ல வாலாஜா போதுமா, ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட் ஊருக்கார, என்னோட ஊருக்கார இங்க பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 5 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ், ரொம்ப அதிகமா சொல்லிடாத. எல்லாருமே நாங்க ஆர்மியா இருக்கோம். உண்மையா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. சின்ன வயசுல ஆர்மில சேர்ந்து சர்வீஸ் பண்றது ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். போலோ பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். ஃபுட்டு ஃப்ரீ தான், ஆனா டென்ட் ஸ்டே, குதிரை இது எல்லாமே நம்ம கேஷா தான் பே பண்ண வேண்டியது இருக்குமே. ஏன்னா இந்த பெஹல்கம் ரூட்ல நிறைய இடங்கள்ல நெட்வொர்க் கிடைக்காததால ஜிபே நம்மளால யூஸ் பண்ண முடியாது. டைம் சரியா 4 மணி ஆகுது. நாம இப்போ போஷ்பத்ரியில இருந்து பஞ்சதர்ணிக்கு தான் போய்கிட்டு இருக்கோமே. கிட்டத்தட்ட இங்க இருந்து 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் இங்க இருந்து மினிமம் 5 மணி நேரம் டைம் எடுக்கும் நம்ம வந்து பஞ்சதர்ணி போறதுக்கு. சரி பார்க்கலாம், அதுக்கு முன்னாடி போயிட்டாலும் ஓகே தான். இதுக்கு நடுவுல மேகம் வேற நல்லா இருட்டிக்கிட்டு வருது. நேத்திக்கு மாதிரி மழையில மாட்டிக்க கூடாது.
போஷ்பத்திரியில இருந்து பஞ்சதர்ணி வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாவே டவுன்வர்ட்ஸ்லேயே தான் இருக்குது. ஸோ சுலபமாவே நடக்கலாம். எம்ஜி டாப் வரைக்கும் தான் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல்லாவே உங்களுக்கு இறக்கமாவே தான் இருக்குது. ஆன் தி வேல இந்த 8 கிலோமீட்டர் நம்ம இந்த மலையை தவிர வேற எந்த ஒரு விஷயத்தையுமே பார்க்க மாட்டோம். அவ்வளோ சூப்பரா நம்மள அரவணைச்சு இருக்குதுல்ல, பார்க்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க. எஸ், போற வழியில டென்ட்னு ஒண்ணுமே கிடையாது. அந்த 8 கிலோமீட்டர் ரீச் பண்ணாதான் நமக்கு டென்ட் ஃபெசிலிட்டி கூட. சோ நம்ம குயிக்கா போகணும் வாங்க. ஒரு காலத்துல வருஷத்துக்கு சில ஆயிரம் பக்தர்கள் மட்டுமே வந்து சென்ற இந்த அமர்நாத் யாத்திரைக்கு 2002ல் ஷ்ரைன் போர்டுன்னு ஒன்று அமைச்சதுக்கு அப்புறம்தான் படிப்படியாக டெவலப் பண்ணி தற்சமயம் வருஷத்துக்கு பல லட்சம் மக்களால் தரிசிக்கப்படுது. என்ன ஒன்று, பாதுகாப்பை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி பழமை மாறாம பாதுகாத்தா இன்னுமே சூப்பராக இருக்கும். நேற்றுக்கு ஒரு 4 மணிக்கு என் முகத்துல இருந்து போன சிரிப்பு இந்த போஷ்பத்திரி வந்ததுக்கு அப்புறம் தான் திரும்ப வந்திருக்குது. ஏன்னா இதுதான் கொஞ்சம் ஈஸியஸ்ட் வேவா இருக்கு. அதனால அந்த பாசவினை சாரத்திலே எவ்வளவு மழை ஒட்டுல நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம்னு பாருங்க. இப்போ 5 கிலோமீட்டர் தான். வாங்க. சரி, நானும் பாக்குறேன் இந்த யாத்திரைக்கு ஒரு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஏஜ்ல இருந்து எல்லாரும் வராங்க. எவ்வளோ சீனியர் சிட்டிசன்ஸ் பாக்குறோம். அதுவும் சாமர்த்தியமா நடந்தே வராங்க. குதிரையோ இல்ல இந்த டோலியோ எதுவுமே யூஸ் பண்ணாம அவ்வளோ தூரம் நடந்தே வராங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து சிவன் மேல அவ்வளோ பக்தி இருக்கும். என்ன இந்த வயசுலயும் இல்ல நம்ம நடந்தே தான் போகணும் அப்படின்னு. பொதுவாக அமர்நாத் யாத்திரை போகிறோன்னு சொன்னாலே அச்சச்சோ அது காஷ்மீரில் இருக்கு, அங்கேயா போகிறீங்க, அங்கே தான் அடிக்கடி தீவிரவாதிகள் தாக்குதல் நடக்குமே அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர். இன்ஃபேக்ட் நாங்களே அதே பயத்தோடு தான் இந்த யாத்திராவை ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் இங்கே வந்த முதல் நாள் இங்கே எங்களுக்கு கொடுக்குற இராணுவ பாதுகாப்பை பார்த்து அந்த பயம் சுத்தமாக இல்லாமல் போச்சு. குறிப்பிட்டு சொல்லணும்னா யாத்திரிகள் பயணிக்கும் வாகனங்களை கான்வே சிஸ்டத்தில் அனுப்புறதா இருக்கட்டும், பேஸ் கேம்ப்பு, நடந்து போகிற வழி, இங்கெல்லாம் நமக்காக சிரமப்பட்டு பணியாற்றுகின்ற எக்கச்சக்கமான இராணுவ வீரர்களை பார்க்கும்போதும் சரி, இந்த பயம்ன்றது அவசியம் இல்லாததுன்னு தோணுச்சு. எப்படி இந்த ஆர்மி ஆபீசர்ஸ் இங்க இருக்கிறாங்க? நாட்டோட பாதுகாப்புக்காக இவ்வளவு சிரமப்பட்டு தான் அவங்க இருக்கிறாங்க. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஆட்டையை போறதுக்கு பக்கத்து நாடு ரெடியா இருக்கு. இதுல ஒரு கருத்து என்னன்னா, நம்ம எத்தனை முறை ஜெயிச்சாலும் நம்ம எப்படி என்ன நிலைமையில இருக்கோமோ அதே நிலைமையில தான் இருக்கும். ஆனா ஒரு முறை தோத்துட்டோம், நம்மளோட ஒரு தலைப்பகுதியான காஷ்மீரை மொத்தமா இழந்துருவோம். பக்கத்துல இருக்கிற நாடு நம்மள ஒரு முறையா தோப்பமான்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்குது. Imagine a king without a crown. Imagine India without Kashmir. Can't imagine, right? நல்ல சில்லுன்னு இருக்கு கிளைமேட். இப்பதான் உடல் வலிமை அதையும் தாண்டி இதெல்லாம் பார்த்துட்டு இவ்வளவு தூரம் ஏறணுமா, இப்படி பண்ணணுமா, இவ்வளவு தூரமா அப்படிலாம் சலிச்சு போகாம மன வலிமையும் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அதோ பஞ்சதர்ணியும் வந்து விட்டோம். இன்னும் 2 கிலோமீட்டர் தான். கட கட கடான்னு நடந்துடலாம். ஓகேவா? ஃபைனலா இன்னைக்கு இந்த யாத்திரையோடைய லாஸ்ட் பாயிண்டான பஞ்சதர்ணி பேஸ் கேம்புக்கும் வந்தாச்சு. ஆக்சுவலா இன்னும் கூட ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணும். டைம் சரியா 7:30 ஆகுது. பார்த்தா அப்படி தெரியல. அங்க இருந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டினா பேக்ரவுண்ட்ல வெறும் டென்ட்டை மட்டும் தான் எடுத்து காட்டுவேனே. இப்ப பாருங்களேன், எனக்கு பின்னாடி எவ்வளவு சூப்பரான வியூஸ் எல்லாம் இருக்குதுன்ட்டு. பச்சை பசேல்னு புல் தர, அங்கங்க ஓடுற சின்ன சின்ன நீரோட, நடுவுல ஒரு குட்டியா ஒரு வழித்தடம், அங்கங்க மேற இந்த ஊர் குதிரைங்க. பார்க்கவே எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல. உங்களுக்கு இந்த வியூ தெரியுதா? இந்த பஞ்சதரணில தான் சிவன் தான் கிட்ட கடைசியா இருந்த பஞ்சபூதங்களையும் விட்டு சென்றதாக புராணங்களின்படி கூறப்படுகிறது. இந்த பஞ்சதர்ணி தான் அமர்நாத் கேவ்க்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கிற பேஸ் கேம்ப். நீங்க ஒருவேளை ஹெலிகாப்டர்ல வர்றதா இருந்தாலும் இந்த பஞ்சதர்ணில தான் இறங்கி மேற்கொண்டு இருக்கிற 4 கிலோமீட்டருக்கு குதிரையிலயோ இல்லைன்னா நடந்தோ தான் குகைக்கு போக வேண்டியது இருக்கும். நாங்க நாளைக்கு ஏர்லி மார்னிங் தான் பாபா பர்ஃபானிய தரிசிக்க கிளம்புறோமே. ஸோ இன்னைக்கு நைட்டு இங்கே ஒரு டென்ட்டை புக் பண்ணி ஸ்டே பண்ண போறோம். டென்ட்டுக்கு ஒரு ஆளுக்கு 700 ரூபாய் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. சொல்ல போனா இன்னைக்கு ஃபுல் டே செலவே இந்த 700 ரூபாய் மட்டும்தான். நடுவுல 2 இடத்துல காசு கொடுத்து ஜூஸ் வாங்கி குடிச்சோம். அவ்வளோதான். எஸ், இன்னைக்கு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு நம்ம இவ்வளோ தூரம் தமிழ்நாட்டுல இருந்து சிரமப்பட்டு தரிசிக்க வந்த அந்த அமர்நாத் கேவையும் அங்க இருக்கிற சிவலிங்கத்தையும் தரிசிச்சுட்டு ரிட்டன் பால்டால் வழியா எப்படி ஜம்மு போலாங்கிறதையும் வீடியோல பார்க்கலாம். பாய். ஒரு வழியா ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு சங்கம் டாப்போடைய ஓம் நம சிவாய. என் கணவரை கொஞ்சம் தூக்கி விட சொல்லி தான் நான் பார்த்தேன். ஆக்சுவலா லிங்கம் வந்து இந்த ஓகே, இது பெஹல்காம் ரூட். இப்படி ஸ்ட்ரைட்டா போனா அதுதான் பால்டால் ரூட். வாங்க. என்னன்னு தெரியல, யாத்ரா இப்ப வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. சடனா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஓகே